ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸோ ஹாப்பி. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம். நல்லா சூப்பரான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. முக்கியமாக இதுக்கு அடுப்பே இல்லாத ஸ்நாக்ஸுங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. இதுக்கு இப்போ தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வாழைப்பழம், தேங்காய் துருவல், நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. இப்போ பாருங்கள், அளவுகள் நான் சொல்லிகிட்டே வரேன். ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் 4 வாழைப்பழம் எடுத்து தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்திக்கோங்க ஃபஸ்ட்டு. நான் இன்றைக்கி தேன் வாழை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் சேர்த்திக்கலாம். தேன் வாழை கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதனால் நான் இந்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இது கூட நல்லா அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவலை எடுத்து வச்சிருந்தேன். துருவி எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலாக சேர்த்திக்கோங்க. இது கூடவே நாட்டு சக்கரை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேங்க. உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாங்க. இதில் நான் ஆல்ரெடி பழத்தில் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால நான் ஸ்வீட் கொஞ்சம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் நான் சேர்த்திருக்கேன். இது நீங்கள் நாட்டு சக்கரை வேண்டானே நீங்கள் தேன் கூட சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. சூப்பரான அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா ஃபுல்லிங்காகவும் இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை அப்படியே கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி சங்கடப்படுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணுன்னா நான் இந்த பாருங்கள், இன்றைக்கி டீ கப்பு தாங்க எடுத்திருக்கேன். டீ கப்பில் நான் இன்றைக்கி சர்வ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் டீ கப்பில் தான் சர்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் இருக்கிற பவுலில் நீங்கள் சர்வ் பண்ணி கொடுக்கலாம். டீ கப்பில் தான் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. நான் சும்மா வீடியோ பர்பஸ்க்காக நான் டீ கப்பில் சர்வ் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக நான் பவுலில் தான் சர்வ் பண்ணியிருக்கணும். நான் டீ கப்பில் தான் சர்வ் பண்ணுறேன். இதுக்கு பாருங்கள், ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சூப்பராக டக்குன்னு குயிக்காக வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுப்பில்லாத ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.